இது சேலுக்காக கட்டின வீடு தான். ஆனால் சொந்தத்துக்கு கட்டின மாதிரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. 4.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீட்டை நல்லா பிளான் பண்ணி அட்ராக்டிவாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் அண்ட் டைனிங்கை தனித்தனியாக பிளான் பண்ணி இன்பிட்வீனில் அழகாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. அதோட கிச்சன்லேயே தனியாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைனிங் ரூமில் பேக் சைட் எக்ஸிட் டோரும் கொடுத்து அவுட் சைடில் கவுண்டர் டாப்போட யூட்டிலிட்டி ஏரியாவும் கட்டி கிச்சனை வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் இருக்குது. ரெண்டுக்குமே காமனாக ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி கொடுத்து அதை 2 பெட்ரூம்ஸில் இருந்துமே அக்சஸ் பண்ணுற மாதிரி பால்கனிக்கு 2 டோர் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை பெரிய சைஸில் பிளான் பண்ணி அதில் பெரிய ஜக்கூசியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான வீட்டில் வாஷிங் ரூமே தரமாட்டாங்க. ஏதாவது மூலையில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் 1 இல்லை 2 தனித்தனி வாஷிங் ரூம் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.5 சென்ட், அதாவது 1943 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 64.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன் உட் டிசைனில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் டிசைன்ஸும், பார்டர்ஸ்க்கு கிரே கலரும், லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்ஸும், ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் வித் மெட்டாலிக் பெயிண்டில் ஃபினிஷிங்னு எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் 14x16. வெஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அங்கே செடிகள் வைக்கிறதுக்காக நீளமாக பெரிய பிளான்டர் பாக்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு வாட்டர் டேப், கார் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு வாட்டர் டேப். இங்கே மட்டும் இல்லாமல் வீட்டில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாட்டர் டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கோல்டன் கலர் ஸ்டீல் பீடிங் டிசைன்ஸோட 4க்கு 2 அடி டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. டிசைனுக்காக நார்த் வாலில் ப்ரௌன் வுட் லுக் பர்கோலா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். 5.5க்கு 7 அடி சைஸில் நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 6க்கு 5 அடி சைஸில் ஃபோயர். சீலிங்கில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபோயர் அடுத்து ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20x16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஒரு அழகான டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் 2 ஜன்னல் கொடுத்து இன்பிட்வீனில் பேஸ் கேபினெட் அண்டு சைட் டால் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த டால் கேபினெட்ஸில் ஒவ்வொரு செல்ஸுக்குமே இண்டிவிஜுவல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். கார்னர் வாலில் ஸ்பாட் லைட்ஸோட ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். சிஎன்சி கட் டிசைனில் டபுள் டோர் டைப்பில் டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 5க்கு 4. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து கீழே கிரனைட் டாப்போட ஒரு பேஸ் கேபினெட்ஸ் வித் டிராவர்ஸோட கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே கபோர்ட் ஒர்க்ஸோட இதை ஸ்டடி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 11. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கீழே ஸ்டோரேஜ்க்காக எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அதுக்கு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது போக விண்டோ ஃப்ரண்ட்டில் விண்டோ சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்காக இந்த வீட்டில் எல்லா வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட்ஸுக்கு சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸை மாட்டிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 6க்கு 5.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் என்ட்ராரோ. சைஸ் 11க்கு 10. கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே எல்இடி டச் சென்சார் மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்ஸோட அழகாக உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11க்கு 10. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக 2.5க்கு 1.5 அடி சைஸில் நல்ல அகலமாக பெரிய டார்க் குவார்ட்ஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சு அதில் டெண்டம் பாக்ஸஸ், ஆயில் புல் அவுட் ட்ரே, கட்லரி ட்ரே இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே லிஃப்ட் அப் டைப்பில் ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா 6க்கு 4 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்து உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக நிறைய ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமில் பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றி செட்பேக் ஏரியாஸுக்கு பூராமே தரைக்கு டைல்ஸ் வச்சுருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியா. கிரானைட் ஃபினிஷில் டேபிள் டாப் வித் சிங்கோட கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. எல்லா ஜன்னல்களோட சன்செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாஷிங் ரூம். சைஸ் 4க்கு 3.5. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஜன்னல்களை பூரா ஈடி பிராண்ட் யூபிவிசியில் செஞ்சு சேஃப்டி கிரில் அண்ட் கிளாஸஸ் மாட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 9க்கு 8 அடி சைஸில் லாபி. சீலிங்க்கு உட் டிசைனில் ஃபால் சீலிங் இருக்கும். அது போக ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க.
அடுத்து லாபியிலிருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. இந்த பெட்ரூமுக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வுட் டிசைன் ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பால்கனி சைஸ் 10க்கு 14. அரைக்கி போகிற மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும், அது போக டிசைனுக்காக நார்த் சைட் வாலில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டிசைனுக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியை தேர்ட் பெட்ரூம்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 5.5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேர்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், விண்டோ சீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்தும் ஃப்ரண்ட் பால்கனியை அக்சஸ் பண்ணுறதுக்கு மகாகனி வுட்டில் செஞ்ச நல்ல ஹெவியான வுட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனியை 2 பெட்ரூம்ஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி காமனாக பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8க்கு 8. கார்னரில் ஒரு பெரிய ஜக்குசி மாட்டியிருக்காங்க. அடுத்து லாபியில் இருந்து 4th பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 11க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8க்கு 4. அடுத்து லாபியில் இருந்து டெரஸ்க்கு போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. இந்த கார்னரில் ஒரு வாஷிங் ரூம் சைஸ் 4க்கு 3.5. பெரும்பாலான வீட்டில் வாஷிங் ரூமே தரமாட்டாங்க. ஏதாவது மூலையில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 1, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1ன்னு தனித்தனியாக 2 வாஷிங் ரூம் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு போகிற ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் பதிச்சு சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. டெரஸில் சோலார் வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பைப் கனெக்ஷன் பூராமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சுண்டக்காமுத்தூரில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,35 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.